பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுவடைய மாதுளம்பூவை கஷாயம் செய்து தினமும் காலை வேளையில் மட்டும் அருந்தி வர கர்ப்பப்பை நன்கு வலுவடைய செய்யும். மாதுளை இலைச்சாறு இருமலை கட்டுப்படுத்தும் தன்மை உடையது. மாதுளையின் தண்டு மற்றும் வேர்பட்டையை உட்கொள்வதால் வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கும் தன்மை கொண்டது இந்த மாதுளை. மாதுளம்பூவில் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன. மாதுளம்பூவு இரத்த சோகை போக்கவும், பெண்களின் வெள்ளைப்படுதலை குறைக்கவும் உதவும். மேலும் உலர்ந்த மாதுளம்பூவை பொடியாக்கி அதனை நீரில் கலந்து குடிக்கும்போது வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதி போன்ற வயிற்று பிரச்சனைகளை குணப்படுத்தவும் உதவுகிறது. ஆண்கள் மாதுளம்பூவை காய வைத்து பொடி செய்து அதனுடன் அருகம்புல் பொடி கலந்து தேனில் குழைத்து ஒரு மண்டலம் அருந்தி வர தாது உற்பத்தி அதிகமாகும். மாதுளம்பூவை பசும்பாலில் வேக வைத்து சிறிது தேன் கலந்து அருந்தி வந்தால் நரம்புகள் வலிமை பெறும். நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். மேலும் தாது உற்பத்தி அதிகமாகும். மனித உடலில் இரத்தம் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் நம் உடலில் பலவிதமான நோய்கள் ஏற்படும். மாதுளம்பூ இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து மேலும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை சீர் செய்யவும் மாதுளம்பூ சிறந்து விளங்குகிறது. உடம்பை நன்கு பலமாக வைத்திருக்கும் மாதுளைப்பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர உடல் வலுவடைந்து ஆரோக்கியம் பெறும். தினமும் காலையில் 4 மாதுளம்பூவை மென்று சாப்பிட்டு வருவதால், இதனை தொடர்ந்து 40 நாட்கள் செய்து வருவதால் இரத்தம் சுத்தி கிடைக்கும். மேலும் அஜீரண கோளாறு ஏற்பட்டு அதனால் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகிறது. இதனால் மனித உடலில் பல்வேறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனை உள்ளவர்கள் கஷாயம் செய்து கொள்ள வேண்டும். இந்த கஷாயம் செய்து குடித்து வருவதால் வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். பெண்களுக்கு மாதவிலக்கு நிற்கும் காலமான மெனோபாஸ் காலங்களில் அவர்களுக்கு அதிக மன உளைச்சல் ஏற்படும். கை, கால், இடுப்பு, மூட்டு வலி உண்டாகும். இவர்கள் மாதுளம்பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கஷாயம் செய்து கொள்ள வேண்டும். இந்த கஷாயத்தினை காலை, மாலை 2 வேளையும் சாப்பிட்டு வந்தால் இப்பிரச்சனை தீரும். மேலும் வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் தீரும். தண்ணீரை கொதிக்க வைத்து பிறகு மாதுளம்பூவை நன்கு கசக்கி சாறை பிழிந்து இந்த தண்ணீரை வடிகட்டி அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர தொண்டை புண்